இந்த படம் எந்த தமிழ் ஹீரோக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஹீரோ ஒரு அக்கௌண்டன்ட். அவர் குழந்தையோடு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஸ்டேஷனுக்கு வரார். அங்க ஸ்டேஷன்ல ஸ்மித் ஜோன்ஸ்னு 2 பேர் ஒரு வேலை செய்யறதுக்கு சரியான ஆளை தேடுறாங்க. ஸ்மித் ஹீரோவை செலக்ட் பண்றாரு. ஹீரோ கிட்ட போய் நாங்க போலீஸ்னு ஏமாத்தி வெளியே தனியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்க ஹீரோ கிட்ட 1.5 மணி நேரம்குள்ள பாசல்ல இருக்க லேடிய கொல்லணும், அப்படி இல்லைன்னா பொண்ணை கொண்டுடுவன்னு மிரட்டி கன் கொடுத்து அனுப்புறாங்க. ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர் நெருங்கும் போது ஸ்மித் வந்து தடுத்துறாரு. ஹீரோவை மிரட்டுறதுக்காக பொண்ணு கிட்ட பேச வைக்கிறாரு. ஹீரோ ஒரு டாக்ஸில ஏறி லொகேஷனுக்கு போறாரு. அப்போ டாக்ஸி டிரைவர் கிட்ட பேசும்போது ஸ்மித் ஃபாலோ பண்றத நோட் பண்றாரு. இறங்கும் போது விசிட்டிங் கார்டு பின்னாடி எழுதி கொடுக்குறாரு. ஆனா டிரைவர் பின்னால பார்க்காம தூக்கி போட்டுறாரு. ஹோட்டலுக்குள்ள போன உடனே ஒரு கவர்னரோட பேனர் டிராப் பண்றாங்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு அவன் கொடுத்த பார்சல்ல இருக்க பிக்சரை பார்த்தா கவர்னரை தான் சுட சொல்லியிருக்காங்க. ஹீரோ கவர்னர் மற்றும் அவரோட அசிஸ்டன்ஸ் இருக்க லிஃப்ட்ல டக்குன்னு ஏறான். அவன் பொண்ணுன்னு ஆரம்பிக்கும் போது நெக்ஸ்ட் ஃப்ளோர்ல ஸ்மித் ஏறிடுறான். இப்போ பொண்ணு ஆட்டோகிராஃப் கேட்டான்னு சமாளிக்கிறான். ஸ்மித் இப்போவே கவர்னரை சுட சொல்றான். ஆனா ஹீரோ சுடாம விட்டுறான். ஸ்மித் இதை விட நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்காதுன்னு அடிக்கிறான். ஹீரோ கன் இன்னும் லோட் பண்ணதுன்னு சொல்றான். ஸ்மித் இப்போ லோட் பண்ணி தந்துடுறான். கவர்னர் ஃபங்க்ஷன் நடக்கிற ஃப்ளோருக்கு ஹீரோ போறான். இவன் கன் வச்சிருந்தும் செக்கிங் பண்ற செக்யூரிட்டி இவனை உள்ள விடுறான். ஒரு ஹையர் ஆபீசர் பார்த்துட்டு கிட்ட போறான். அப்போ ஸ்மித் வந்து தடுக்க பாக்குறான். அதையும் மீறி ஆபீசர் கிட்ட சொல்றான். ஆனா அவரும் அவங்க ஆளா இருக்காங்க. இப்போ கவர்னர் ஸ்பீச் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ கன் பாயிண்ட்ல கவர்னர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான் எல்லா விஷயத்தையும். சரி, நமக்கு இப்போ நம்பிக்கையான ஆளுன்னு கவர்னர் ஹஸ்பண்ட் இருக்க ரூமுக்கு கூட்டிட்டு போறா. கவர்னர் ஹஸ்பண்ட் யாரோ ஒருத்தன் சொல்றத எப்படி நம்பணும்னு அசிஸ்டன்ட கேட்கிறாரு. அவ அந்த கன் எல்லா செக்யூரிட்டியும் தாண்டி வந்ததா எடுத்து கொடுக்கறா. ஸ்மித் அங்கேயும் வரா. அந்த கன் வாங்கி அசிஸ்டன்ட சுட்டு தள்ளிடுறான். ஸ்மித் ஹீரோவை திரும்ப கூட்டிட்டு போறான். ஹீரோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஷூ பாலிஷ் கடைக்கு போறான். ஹீரோ அவர்கிட்ட புரிய வைக்கிறான். அப்போ ஸ்மித் தனியா பேச கூப்பிடுறான். ஹீரோ அவனுக்கு காது கேட்காதுன்னு சொல்றான். ஸ்மித்தும் பின்னால இருந்து செக் பண்றான். பாலிஷ் போடுறவரு காது கேட்காத மாதிரி நடிச்சு நம்ப வச்சிடறாரு. ஸ்மித் ஓப்பனா இன்னும் 27 நிமிஷம் இருக்குதுன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ நான் ஒரு தடவை பொண்ணு கிட்ட பேசணும்னு சொல்லி பேசுறான். அப்படியே பாலிஷ் போடுறவரை நிலைமைய புரிய வைக்கிறான். ஹீரோ பார்ல இருக்கும்போது ஒரு பொண்ணு பாலிஷ் மேன் ரெஸ்ட் ரூம் வர சொல்றாருன்னு குறிப்பு கொடுத்துடுறான். ஹீரோ அங்க போய் வேற ஒருத்தரோட ட்ரெஸ் மாத்திட்டு கிளீனிங் லேடியோட ஹெல்ப் மூலியமா கவர்னர் மீட் பண்ணி நடந்ததை சொல்றான். ஆனா கவர்னர் அவன் சொன்னதை நம்பாம கூச்சலிடுறாங்க. செக்யூரிட்டியும் வந்துடுறாங்க. ஹீரோ எஸ்கேப் ஆகிறான். கவர்னர் கெட்ட கணவன் சொல்லிடுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட தலைவலினால இந்த ஸ்பீச் கேன்சல் பண்ண சொல்றாங்க. ஆனா அவர் அடுத்த ஸ்பீச் வேணும்னா கேன்சல் பண்ணிக்கலாம், இதை மட்டும் பண்ணிடுன்னு ஃபோர்ஸ் பண்றாரு. இவங்க சந்தேகத்தோட சரின்னு சொல்றாங்க. கவர்னர் அசிஸ்டன்ட் கூப்பிட சொல்றாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் வேலையை அனுப்பிட்டு சொல்றாரு. இவங்களுக்கு சந்தேகம் அதிகமாகுது. ஹீரோ கவர்னர் மீட்டிங் ஹாலுக்கு போறான். அங்க ரேடியோ டிவைஸ் ஒர்க் ஆகாததை நோட் பண்றான். கவர்னர் சுடுற மாதிரி போய் பின்னால ஸ்மித் இருக்க ரூம் கிளாஸை ஷூட் பண்ணிடுறான். ஸ்மித் கவர்னரை சுட செக்யூரிட்டி காப்பாத்திடுறான். ஜோன்ஸ் சிக்னல் வராதனால குழந்தைய சுட பாக்குறான். பாலிஷ்மேன் வந்து தடுத்து அவனோட கட்டக்கால் யூஸ் பண்ணி அடிச்சிடறான். ஸ்மித் பொண்ணை சுட வர ஹீரோ அவனை அதுக்குள்ள சுட்டு கொண்டுறான். அப்பா பொண்ணும் கடைசியா ஒன்னு சேர்ந்துறாங்க. கவர்னர் ஹஸ்பண்ட் மேல கேஸ் போடுறாங்க போலீஸ். ஹீரோவோட கெட்ட நேரம் முடிவுக்கு வருது. படத்தோட பேரு நிக் ஆஃப் டைம். அமேசான் பிரைம்ல 2க்கு இருக்கு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.